பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வல்லமை படைத்தவர். ஏசாயா 9:6 அழகாய் போடப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அந்த பாலகனுடைய அந்த வல்லமையை குறித்து அங்க அழகாய் அநேக குணாதிசயங்களை எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு விசேஷித்த குணாதிசயம், அவர் வல்லமை உள்ளவர். பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடி, அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கும் அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போதுமானதாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் பலவீனப்பட்டு இருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பி என்னை திடப்படுத்த, என்னை கட்டி எழுப்ப, என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசியுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத சம்பவம். 12 வருஷமாய் உதிரத்தின் ஊறலால், இரத்தப்போக்கு வியாதியினால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். தனக்குண்டான எல்லா ஆஸ்திகளை வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை. ஆனால் இயேசுவை பார்த்தவுடனே ஒரு நம்பிக்கை வந்தது. இயேசுவின் மேல் இருக்கிற வல்லமையை பார்த்தவுடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவருடைய கை என் மேல் வைத்து ஜெபிப்பதை நான் விரும்பவில்லை, ஆனால் அவருக்கு தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்தை தொடுவேன் என்று நம்பிக்கையோடு போய் தொட ஆரம்பித்தால், அவருடைய வஸ்திரத்தின் ஸ்தோத்திரம் அந்த தொங்கலிலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. 12 வருஷ பிரச்சனைக்கு அவருடைய வல்லமை ஃபியூ செகண்ட்ல ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிச்சு. ஓ, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே நின்றுட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே நின்று, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று கேட்டார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நம்ம நடந்த சம்பவங்களை நம்ம எல்லாருக்கும் அழகாய் தெரியும். அவள் வந்தாள். ஸ்திரியே, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்தாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12 வருஷ பிரச்சனையை ஒரு செகண்ட்ல அவருடைய வல்லமை மாற்றி போட்டு விட்டது. பிரைஸ் காட். வருடக்கணக்காய் அநேக வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா? வருடக்கணக்காய் அநேக போராட்டத்தினால் கஷ்டப்படுகிறீர்களா? வருடக்கணக்காய் சில கடன் பிரச்சனையினால, சில பில்லிசுனிய கட்டுகளினால, சில மாந்திரிக கட்டுகளினால, அல்லது சில பாரம்பரிய சாபத்தினால பல்வேறு வருஷமாய் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், வருடக்கணக்காய் இருக்கிற உன் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை என்னுடைய வஸ்திரத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பியுங்கள். வல்லமை புறப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான வல்லமை பலப்பட போகிறது. அது புறப்பட்டு வர போகிறது. ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவருடைய வல்லமை எல்லா வியாதியஸ்தர்களையும் குணமாக்கினதை அறிந்தபடியினால் கிராமமாய் வந்தார்கள் என்று நாம் லூக்கால வாசிக்க முடியும். அந்த வல்லமையினால எல்லா வியாதிகளை கர்த்தர் குணமாக்கினாள். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். அந்த வல்லமையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வல்லமையை ஸ்தோத்திரம் 100க்கு 100 நம்ப ஆரம்பியுங்கள். மனுஷனுடைய வல்லமையை காட்டிலும், மந்திரவாதத்தின் வல்லமையை காட்டிலும், பில்லி சூனியத்தின் வல்லமைகளை காட்டிலும், எல்லா உலக தலைவர்கள் சொத்துரும் எத்தனை விக்கிரகத்தின் வல்லமைகள், எத்தனை வல்லமைகள் இருந்தாலும் எல்லா வல்லமையை சொத்துரும் காட்டிலும்
ஆண்டவருடைய வல்லமைக்கு வல்லமை ஜாஸ்தி, அற்புதம் ஜாஸ்தி. நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். இன்றைக்கு அந்த வல்லமை உங்களை புறப்பட்டு வரப்போகிறது, உங்களை சந்திக்க போகிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்கள். குருடர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? குருடர்களை பார்த்து கேட்க, இதை செய்வேன், நான் செய்வேன், ஆனா நான் செய்வேன், என்கிட்ட வல்லமை இருக்கு, நீ நம்புறியா? அவர்கள் நம்பினார்கள். குருட்டு கண்களை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த வல்லமையை நம்புங்கள். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறதை நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். என் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. நீங்கள் நம்ப நம்ப ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்காய் புறப்பட்டு வர வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? Praise God, hallelujah. அவர் தம்முடைய வல்லமையினால ஸ்தோத்திரம் செங்கடலை இரண்டாய் பிளந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம், நீங்கள் நம்ப ஆரம்பிங்கள். நிறைய பிரச்சனைகளை பிளக்கணும், உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடாதபடி அல்லது கானானின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி எத்தனை செங்கடல் முன்னே இருந்தாலும் அவருடைய வல்லமையை அனுப்பி கர்த்தர் இரண்டாய் பிளந்து போட வல்லமை உள்ளதாய் இருக்கிறார். நம்ப ஆரம்பிங்கள். Praise God. அவருடைய வல்லமையினால இதால செய்ய முடியும். அவருக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்குது. நம்ப ஆரம்பிங்க. மரியாள் சொன்ன வார்த்தை, வல்லமை உள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். நம்புங்கள். மரியாளுக்கு மகிமையான காரியங்களை செய்தது போல அதே வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சில மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். Praise God, hallelujah. அந்த வல்லமை பட்டால் மாத்திரம் போதும். அந்த வல்லமை பட்ட மாத்திரத்தில், அந்த வல்லமை புறப்பட்டு வந்து உங்க மேல தொட்ட மாத்திரத்தில் வருஷ கணக்கா மாச கணக்கா நீங்க அனுபவிக்கிற நிறைய வேதனைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நிருபங்களை வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். Praise God. பலப்படுங்கள். அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். உலகத்தினுடைய காரியத்தினால் அல்ல, உலகத்தினுடைய எந்த ஒரு சூழ்நிலையினால் அல்ல, அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய வல்லமையினால் நீங்கள் ஸ்தோத்திரம் பலப்பட ஆரம்பிப்பீர்கள். அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தும் பொழுது, உங்க ஆவி ஆத்துமாவை பலப்படுத்தும் பொழுது, இதுவரை செய்ய முடியாத அநேக காரியத்தை அந்த வல்லமை உங்களுக்காய் செய்து முடிக்க போகுது. அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க பல வருஷ பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை உங்க குடும்பத்தை சந்திப்பதற்கு புறப்பட்டு வரப்போகிறது. உங்க பிள்ளைகளை சந்திப்பதற்கு புறப்பட்டு வரப்போகிறது. ரட்சிக்க ஸ்தோத்திரம், இன்னும் உங்க குடும்பத்தில் ரட்சிக்காத ஸ்தோத்திரம், இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அநேகருடைய கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தின் மேலே வெளிப்பட போகிறது. பாரம்பரியமாய் கடந்தோடி வந்துகிற எல்லா சாபங்களை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைக்கு புறப்பட்டு வரப்போகிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் அருகாமையில் வாருங்கள். அவரை தொடுவதற்கு பக்கத்துல வாங்க. Praise God. சும்மா வல்லமை வராது, சும்மா அந்த வல்லமை புறப்பட்டு வராது. நம்பிக்கையோட அப்பாவால இதை செய்ய முடிக்க முடியும், நான் ஆராதிக்கிறவருடைய ஆண்டவருடைய வல்லமை என் மேல வெளிப்படும், நம்புங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சியோனில் இருந்து வல்லமை என்கிற செங்கோலை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீ அவர் பக்கத்தில் வர வர, இயேசுவை தொடுவதற்கு வர வர, இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு தேவையான வல்லமையான செங்கோலை அவர் சியோனில் இருந்து உங்களுக்காய் அனுப்ப போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God, hallelujah. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிசினஸ் மேல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஒரு வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது. வருட கணக்காய் இருக்கிற, மாச கணக்காய் இருக்கிற அநேக பிரச்சனைகளை நீக்கி போடக்கூடிய, அநேக கிரியைகளை அழித்து போடக்கூடிய ஒரு வல்லமை இப்பொழுது உங்களுக்காய் புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக அசுத்தாவிகளை இந்த வல்லமை புறப்பட செய்தது போல இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சில சாபங்களை, அசுத்த வல்லமைகளை இன்றைக்கு தேவனுடைய வல்லமை ஸ்தோத்திரம் புறப்பட்டு அவைகளை துரத்தி விடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வல்லமை புறப்பட்டு வருவதாக என் ஜனத்திற்காய் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிற என் ஜன கூட்டத்திற்காய் தேவனுடைய வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய மாற்றங்களை, ஒரு பெரிய அதிசயங்களை உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வீர் என்று நம்புகிறோம். செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எது உங்க கூட இருக்குதோ இல்லையோ, அப்பாவோட வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. உங்க கூடவே இருக்கும், உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை இந்த வல்லமை புறப்பட்டு தொட்டு சுகமாகட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.